நிறுத்த போராட்டத்தை அறிவித்த அனைத்து வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு. தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் 2 நாட்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் 25ஆம் தேதி நள்ளிரவு வரை 2 நாட்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தது அனைத்து வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு. இந்த வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் CH வெங்கடாச்சலம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரிடம் அறிவித்தார். வருகின்ற மார்ச் 24-25 2 நாட்கள் தொடர்ந்து அகில இந்திய அளவில் எல்லா வங்கியிலும் வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன் 9 சங்கங்களுடைய சார்பில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கி, அயல்நாட்டு வங்கி, கிராமிய வங்கி எல்லாவற்றிலும் அந்த 2 நாட்கள் வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். காரணம் என்னவென்று கேட்டால், ஒன்று, வங்கியில் இன்றைக்கு சேவை செய்வதற்கு தான் இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் அன்றாடம் வங்கிகளுக்கு சேவை பெறுவதற்காக வராங்க. அவங்களுக்கு சேவை செய்வதற்கு தேவையான அளவுக்கு ஆட்கள் வேண்டும். கவுண்டரில் வந்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் இருக்கணும். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு வங்கியில் ஊழியர்களை குறைச்சிட்டே வராங்க. இதன் காரணமாக ஒரு திருப்திகரமாக சேவை செய்ய முடியல, வாடிக்கையாளர் சரியாக கவனிக்க முடியல, ஊழியர்களுக்கு வேலை பளு அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஆகவே வங்கியுடைய வியாபாரம் பாதிக்கப்படுகின்றது, வாடிக்கையாளருக்கு சிரமம் ஏற்படுகின்றது, ஊழியர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்றது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுத்துறை வங்கியில் இந்த மாதிரி நெருக்கடி ஏற்பட்டால் அரசாங்கம் விரும்புகிற மாதிரியாக பொதுமக்கள் தனியார் வங்கிகளுக்கு போயிடுவாங்க. அவங்க தனியார் மையம் செய்யணும்னு பார்க்குறாங்க, அதை எதிர்க்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக வங்கி வாடிக்கையாளர்களை தனியார் வங்கிகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முயற்சியாக இதை ஒன்று பார்க்குறோம். ஏன்னா இங்கே லேட் ஆகுது, சரியாக கவனிக்க முடியல, ஆள் இல்லைன்னு சொன்னால் தனியார் வங்கிகளுக்கு போயிடுவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. 2வது, வங்கியில் இன்றைக்கு லாபம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறையுது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்த கடன்கள் எல்லாம் வட்டி கூட வராமல் வசூலிக்கப்பட முடியாமல் ரத்து செய்யப்படுவதனால மொத்த லாபத்தில் இந்த நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி லாபம் குறையுது. அப்போ லாபத்தை அதிகரிக்க ஒரு பக்கம் வாடிக்கையாளருக்கு இன்றைக்கு வட்டியை குறைக்கிறாங்க, சேவை கட்டணத்தை போடுறாங்க, மறுபக்கத்தில் ஊழியர் ஊதிய செலவை குறைக்க பார்க்குறாங்க. அதனால் ஆட்களை எடுக்கவில்லைன்னு சொன்னால் அந்த ஊதியம் மிச்சம். 2வது இன்னொரு முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்மனண்ட் வேக்கன்சிஸ், நிரந்தர இடங்களை எல்லாம் இன்றைக்கி தனியாருக்கு ஒப்பந்த முறையில் இன்றைக்கு வெளியேற்றம் செய்ய பார்க்குறாங்க. ஏன்னா ஒப்பந்த ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆகவே இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்குது. எல்லாரும் நம்பிக்கையாக இருப்பது பொதுத்துறை வங்கிகள் தான். ஆக மக்கள் வராங்க, அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்களை இன்றைக்கு நியமனம் செய்ய வேண்டும். குமாஸ்தாக்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கடல்நிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, துப்புரவுத்துறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிரப்ப மாட்டேங்கிறான். சுமார் ஒரு 2 லட்சம் இடங்கள் காலியாக இருக்குது. இந்தியாவில் இவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அது அரசு துறையில், வங்கித்துறையில், பொதுத்துறையில் இங்கே தான் வேலை கிடைக்கும். அப்போ பொதுத்துறை வங்கியில் இந்த மாதிரி ஆட்களை எடுக்கலைன்னு சொன்னால் இளைஞர்கள் அவங்க எதிர்காலம் என்ன, படித்த பிறகு எப்படி வேலை கிடைக்கும்? ஆகவே இதை வலியுறுத்தி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2வது விஷயம், இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அரசாங்கத்துக்கும் சரி, ரிசர்வ் வங்கியிலும் சரி, நிதித்துறையில் பல இடங்களில் பார்க்குறோம், இன்சூரன்ஸில் பார்க்குறோம், அது மாதிரி பொதுத்துறையில் பார்க்குறோம். சனி ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை, 5 நாள் வேலை, 2 நாள் லீவு. ஆனால் வங்கியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6 நாள். ஆக எல்லா சனி ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கு லீவு விட வேண்டும், விடுமுறை வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது போன ஆண்டே நிர்வாகங்கள், வங்கி நிர்வாகம் IBA அவங்க ஒத்துக்கொண்டு அதை ஒன்றிய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண்டாக இன்றைக்கு அது பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. இவ்வளவு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் திறமையாக வேலை செய்கிறோம் எங்கள் அரசாங்கம்னு சொல்கிறாங்க. இது என்ன திறமை? 1 வருஷம் பெண்டிங்கில் இருக்குது. எல்லா இடங்களும் நடக்கிறது தான் இது. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் வேலை செய்வோம், சனி ஞாயிறு லீவு.
அப்போ அதை இன்றைக்கி நாங்கள் வலியுறுத்தி அதை ஏற்கனவே பரிந்துரை செய்த மாதிரியாக அமுல்படுத்த வேண்டும். மூன்றாவது, இப்போ ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. வாடிக்கையாளர் வராங்க, அவங்களுக்கு திருப்திகரமாக சேவை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஊழியர்களை இன்றைக்கு வசைப்பாடுவது ஒரு பக்கம், அதுக்கு மேலே போய் இன்றைக்கு வன்முறையில் இறங்கி அடிக்கிறாங்க, தாக்குதல் செய்கிறாங்க. அப்போ பாதுகாப்பு இல்லாமல் ஊழியர் இருக்கக்கூடிய நிலைமை பல இடங்களில் பார்க்குறோம். இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திட்டான், இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இதெல்லாம் வருது. ஆகவே பாதுகாப்பு வேணும்னு கேட்குறோம். சம்பவம் நடந்த பிறகு போலீஸில் போய் புகார் கொடுத்து நடவடிக்கிறது வேறு. ஆனால் கிளைகளில் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்கன்னா, அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, மேனேஜர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எல்லா கிளையிலும் இருக்கணும். 1,00,000 கிளைகள் இன்னைக்கு இருக்குது. அதில் இன்றைக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி ஸ்டாஃப், ஆர்ம்டு கார்டு. அவங்க இல்லாதன் காரணமாக ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஊழியர்களை பாதுகாக்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி அடி வாங்குறாங்க. ஆகவே இது அரசு தலையிட வேண்டும். நிர்வாகங்கள் உடனடியாக இந்த பாதுகாப்பு முறைகளை அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான்காவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கித்துறையில் எல்லாருக்கும் தெரியும், நேரடியாக பேச்சுவார்த்தை தொழிற்சங்கமும் நிர்வாகமும் பேசி தான் எல்லாத்தையும் நாங்கள் இருதரப்பு முறையில் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நேரடியாக தலையிடுறாங்க. அப்போ இந்த கூட்டு பேர உரிமை, பேச்சுவார்த்தை உரிமை, ஒப்பந்த உரிமையெல்லாம் இன்றைக்கு மீறி அவர்களாக தன்னிச்சையாக, அதுவும் குறிப்பாக தனியார் வங்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தனியார் வங்கி என்னெல்லாம் தெரியும், எப்படிலாம் கடன் கொடுக்குறாங்க, எப்படி கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, எப்படி மிரட்டுறாங்க என்பது தெரியும். ஆகவே அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் அங்கே ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, இன்சென்டிவ். ஆனால் அரசாங்க வங்கிகள் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அதை கேட்டாங்க எங்கள்கிட்ட, இதே மாதிரியாக ஊக்கத்தொகை கொடுக்கணும் தனிநபருக்கு அவங்களுடைய திறமை அடிப்படையில். நாங்கள் சொல்ல வங்கி திறமையாக எங்கன்னா எல்லாருக்கும் ஊக்கத்தொகை கொடுங்க, தனியாருக்கு அந்த மாதிரி கொடுக்கூடாது. தனி நபருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வரும், எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கொண்டு தான் திட்டம் போட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தனிநபர் திறமையை வைத்து நாங்கள் ஊக்கத்தொகை கொடுப்போம் அப்படின்னு. அப்போ ஊழியரும் அதிகாரியும் பிரிக்க பார்க்குறாங்க, அதிகாரிகள் இடையே அதை பிரிக்க பார்க்குறாங்க. ஆகவே ஒப்பந்தத்தை மீறுறாங்க. ஆகவே இது தவறு. அதே மாதிரியா 55 வயசு 57 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க திறமை இருக்கான்னு நாங்கள் பார்த்து வீட்டுக்கு அனுப்புவோம், இந்த மாதிரி மிரட்டுறாங்க. ஆகவே இதெல்லாம் தவறு. இதை தவிர எங்களுடைய பிரச்சனைகள், கிராஜுவிட்டி பிரச்சனைகள் இருக்குது, எங்களுடைய இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள், அதெல்லாம் பேசலாம். ஆனால் முக்கியமாக ஆட்களை எடுக்க வேண்டும், 5 நாட்கள் வேலை வேண்டும், ஊழியருக்கு கிளைகளில் தாக்குதல் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லாத்தையும் இருதரப்பு முறையில் பேசி தீர்க்க வேண்டும் என்று கேட்டோம். பேச்சுவார்த்தையெல்லாம் எதுவும் நடத்தாமல் பிரச்சனைகள் தீர்க்காமல் அதே மாதிரியாக இருக்குது. ஆகவே நாங்கள் திட்டமிட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். வருகின்ற திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் 8 லட்சம் ஊழியர்கள், அதிகாரிகள், கிளை மேலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து 2 நாள் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறோம். இதனால் கொஞ்சம் பணி முடக்கம் ஏற்பட்டு வாடிக்கையாளருக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் எங்கள் போராட்டத்தில்னு சொன்னால் அது ஒன்று. 2வது, அதிகமான ஊழியர்களை சரியாக அமர்த்தினா, தேவையான ஊழியர்களை அமர்த்தினா வாடிக்கையாளர் சேவை இன்னும் மேம்படுத்த முடியும். ஆக மக்கள் அவங்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தை எங்களுக்கு ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா ஊர்களிலும், சென்னையிலும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஊர்வலங்கள்லாம் நடத்த இருக்கின்றோம் இந்த 2 நாளைக்கு. அதுக்கு பிறகு அந்த தகவலை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. இந்த வேலை நிறுத்தத்திற்கு உங்கள் ஆதரவை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.